ஐயாவும் காமராஜர் ஐயாவும் போகும்போது கூட போகிற வழியில் ஒரே கூட்டமாக இருந்ததுதான். என்ன நம்ம கட்சிக்கு அவ்வளோ கூட்டம்னா அவங்களுக்குள்ளே பேசும்போது இல்லை இங்கே ஒருத்தர் பாடகர் இருக்காராம் பாகவதர். பாத்திமா சார் தெரிஞ்சு எனக்கு 20 வருஷம் கிட்ட இருக்கும். நல்லாவே ஞாபகம் இருக்கும். என் மேலே அவ்வளோ கோபமாகவும் இருப்பார் அவர். இந்த 18, 11, 2004 இங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் வீட்டில் கல்யாணம் நடக்குது, அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் வீட்டில் கல்யாணம் நடக்குது. ரஜினி சாரை என் மேலே தோளில் கை போட்டு பேசினார். ஆனால் நான் அவர் கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டேன். இவர் பேர்லேயே எம்ஜிஆர் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா ஃபிக்ஸட் போட்டு வச்சுருந்தார். எம்ஜிஆர் இறந்த பிறகு எங்கள் பாட்டி அதை எடுத்து காலி பண்ணிட்டாங்க. வீடெல்லாம் போட்ட மாதிரியே இருக்குது, கதவை வேற திறந்து போட்டிருக்கானே அப்படின்னு. என்னை பார்த்துட்டு யாரப்பா நீ அப்படின்னாங்க. பாகவதர் ஐயாவுடைய பேரன். அப்படியே கண்ணத்தை பிடிச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க. சொன்னது யாருன்னு பார்த்தா ஆட்சி மனோரமா. இந்த பக்கம் நீங்கள் நான் தியாகராஜ பாகவதரையோடைய பேருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லை அவர் கிடையாது, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், வசதியாக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு இடத்துல அவங்களுடையதை அவங்க சொல்லிக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் கீழ்த்தரமாக தான் இருக்கோம், படிக்கல ஒன்றும் இல்லை, மட்டமாக தான் இருக்கோம். உண்மைதான். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? பாட்டி ராஜம்மாள். ஆமா, தாத்தா. ஓகே. இது எங்க அம்மா. ஓகே. இது பழைய காலத்து குடும்ப போட்டோ. இதுல யாரெல்லாம் இருக்காங்க? இதுல பாட்டி, இது நானு, இது தங்கச்சி, இது அண்ணன், இது அம்மா, இது அம்மாவுடைய அண்ணன் காலமூர்த்தின்னு சொல்லி தாத்தாவுடைய மொத பையன். ஓகே ஓகே. எங்க பாட்டியோட மொத பையன். இவங்க பொண்ணு வயதுதான் நாங்க பசங்க. ஓகே ஓகே. இவர் இந்த வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 25, 20 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 40 வயசு வரைக்கும் இருந்துட்டு இறந்துட்டாரு. இவர் பேர்லேயே எம்ஜிஆர் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா ஃபிக்ஸட் போட்டு வச்சிருந்தார். பேங்க் ஆஃப் மதுரான்னு சொல்லி கோட்டூர்புரம் சைடும் எங்கேயோ, அது சின்ன போதில் போனது. அது ஆனால் எனக்கு இடம்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி விசாரிச்சா அவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி டெபாசிட் பண்ணாங்க, எப்படி எடுத்தாங்க. ஆனால் எடுக்கல அந்த படத்தை இன்னும். இல்லை எடுத்து செலவெல்லாம் பண்ணியாச்சு. அவர் இருக்கும்போது இவர் இருந்து 40 வயசுல இறந்துட்டார். அவரை வளர்க்கறதுக்காக போட்டது. எம்ஜிஆர் கட்டத்துக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா பாட்டி எடுத்து செலவு பண்ணி அப்படியே அதை காலி பண்ணிட்டாங்க. இதுல உங்க தம்பி மட்டும் மிஸ்ஸிங். ஆமா, ஏன்னா அப்ப தம்பி பிறக்கல. ஓகே ஓகே ஓகே. அப்ப எடுத்தது அது முன்னாடியே. இது குடும்ப போட்டோன்னு பெரிய பொக்கிஷம்ல அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாட்டி இதோ இருக்காங்க, தாத்தா இங்க இருக்காரு. இது கூட பாட்டிக்கு தெரிஞ்சவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ அதுல அவங்க கொண்டாந்து கொடுத்தது இந்த போட்டோ. இதெல்லாம் வேற, இதெல்லாம் யாருன்னு? ஆமா, NSK சாரு, மதுரம்மா, இவங்க யார் சொல்றது, விஜயகுமாரியா ராஜகுமாரி. ராஜகுமாரி. அதாவது இவங்க ஸ்ரீவித்யா அம்மான்றாங்க. எல் கீழே இருக்கும் அந்த பேர். இருங்க, பழைய இதுல இருக்கான்னு பாக்குறேன். இன்னொரு போட்டோ, பழைய போட்டோ இருக்கு. வசந்தகுமாரி. வசந்தகுமாரி. அதுல இருந்து இது கொஞ்சம் புதுசு பண்ணினேன் நான். ஏன்னா பாட்டி இந்த குரூப் போட்டோ எதுவுமே போட்டோவே கிடைக்கல அந்த காலத்து போட்டோன்றதுனால. அதனால இது தேடி எடுத்து கிடைச்சதுனால இதெல்லாமே மெயினா பொக்கிஷன் தான் எங்களுக்கு. இது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். இந்த பிக்சர்லாம் ஆமா, அவங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்கிறதுக்கு நம்ம இப்போ பேசுறோம் அப்படின்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். மதுராம்பா அம்மா இருக்கட்டும், அப்புறம் NSKவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு இந்த போட்டோ. இது என்ன கதை, இது என்ன எப்போ எடுத்தது அப்படிங்கிற தகவல் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, இது பாட்டி காலத்துல இருந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சரி, பாட்டிட்ட நீங்க கேட்டிருப்பீங்கல்ல ஐயாவை பத்தி, அவருடைய பழக்க வழக்கங்கள், ஃபுட் எப்படி, என்ன சாப்பிடுவாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. வெஜிடபிள் தான் ஃபர்ஸ்ட் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதை விட்டுட்டாராம், உடம்புக்கு சரி வராதனால அதை விட்டுட்டு நான்வெஜ்ஜில் இறங்கிட்டு வெஜ்ஜில் இறங்கிட்டு வெஜிடேரியன் தான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாரு. எல்லா காய்கறியுமே நல்லா எடுத்துப்பாராம். இதுன்னு கிடையாது, சாப்பாடு நல்லா இருக்கணும், குழம்பு நல்லா இருக்கணும், பொரியல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவாராம். ட்ரெயினில் போகும்போது பாகவதர் வரான்னு தெரிஞ்சதும் ஸ்டேஷன் ஃபுல்லாக கூட்டம் நின்றுடுச்சான் அவரை பார்க்கறதுக்காகவே.
அந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் இவர் அந்த காலத்தில் இவர் நேரு ஐயாவும் காமராஜர் ஐயாவும் போகும்போது கூட அரசியல் சம்மந்தமாக இவங்க ஒரு மாநாடோ ஏதோ ஒரு விழா நடத்துறதுக்கு போகும்போது நம்ம கட்சி சார்பான்ற மாதிரி போராட்டத்துக்கு போகிறாங்க போல இருக்கு. அந்த சமயத்தில் அங்கங்கே போகிற வழியில் ஒரே கூட்டமாக இருந்துதான். என்ன நம்ம கட்சிக்கு அவ்வளோ கூட்டம்னா அவங்களுக்குள்ளே பேசும்போது, இல்லை இங்கே ஒருத்தர் பாடகர் இருக்காராம் பாகவதர், அவருக்கு வராங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காமராஜர். அது ஒரு பெரிய விஷயமா இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. 2002 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும். பாத்திமா சார் தெரிஞ்சு எனக்கு 20 வருஷம் கிட்ட இருக்கும். இப்போ உங்களை பார்த்தா அவருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கும். நல்லாவே ஞாபகம் இருக்கும். என் மேல அவ்வளோ கோபமாவும் இருப்பார் அவரு. ஏன்னா நான் அவர் ஆபீஸ்ல வேலை கொடுத்தப்போ சொல்லாம வந்துட்டேன். அதனால டச்சில் இருந்தாலும் அதனால அவ்வளோவா சரியா பேசிக்கல என்கிட்ட. இன்னும் என்ன காரணத்துக்காக சொல்லாம வந்தீங்க? ஏன்னா இப்பவே நான் அப்படி இருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன், எந்த மைண்ட் செட்டில் நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் பேச தெரியாமலாம் சில சமயம் பேசியிருந்தாங்க இருக்கேன், கோச்சுக்க போகிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நான் அவர்கிட்ட. நல்ல விதமாக பேசுவார். எந்த ஹெல்ப் வேணுனாலும் செய்கிறேன் பாரு, உங்கள் வீட்டில் நான் தான் உங்களுக்கு பெரிய அண்ணா அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் சொல்லி எங்களோட இந்த ஃபோட்டோ எடுத்துட்டார் அவர். பெரிய அண்ணன் தான், என்னுடைய பெரிய அண்ணனா தான் அவரை நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவர் கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு பரிசு ஒன்று கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒரு பொருள் கொடுத்துருப்பாரு. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரா? எனக்கு என் ஒய்ஃபுக்கும் வாட்ச் கொடுத்தாரு. கல்யாணத்துக்காக வாட்ச் கையில கட்டிருக்கீங்க? ஆமா, ஒரு 2-3 வாட்டி சர்வீஸ் பண்ணிருக்கேன். இதுவும் 20 வயசு ஆகி போச்சு இந்த வாட்சுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வால் கிளாக்கும் கொடுத்தாரு. இது ஒரு வித்தியாசமான வால் கிளாக்கு. நல்லா இருக்கே. இதுல பேர் மேல என் பேரு, என் ஒய்ஃப் பேரு சாய்ராம் அண்ட் சண்முக பிரியான்னு போட்டு ஆட்டின்னு போட்டு எழுதி கொடுத்துருக்காரு. இந்த சைடு புடவை, இந்த சைடு வேஷ்டி, வினாடி முள்ளாக சந்தோஷமும் உங்களை துரத்த வாழ்த்துக்கள்னு பாருங்க. தேதி அன்னைக்கு போட்டிருக்கு பாருங்க, 18/11/2004. உங்க கல்யாண நாள். கல்யாண நாள். இன்னொரு விஷயம், அன்னைக்கு தான் தனுஷ் சாருக்கும் கல்யாண நாள். அப்படி? ஆமா, நம்மளது சிம்பிளா வந்து வடமேனி கோயில்ல நடந்தது. தனுஷ் அது சூப்பரா கோலாகலமா பெரிய மண்டபத்துல நடந்திருக்கு. எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு நினைவு நாளா அமைஞ்சது இந்த 18/11/2004ன்றது. ஏன்னா இங்க ஒரு சூப்பர் ஸ்டார் வீட்டுல கல்யாணம் நடக்குது, அங்க ஒரு சூப்பர் ஸ்டார் வீட்டுல கல்யாணம் நடக்குது. இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இப்போ இந்த இவர் முதல்வர் உதவினதுலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்து ஃபோட்டோ துறையில் அந்த எனக்கு என்னால் முடிஞ்ச அந்த வேலை தான் தெரியுன்றதுனால நான் ஃபோட்டோகிராஃப் லைனில் தான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை, என்ன பண்றாங்க? எனக்கு ஒரு பொண்ணு தான், அண்ணனுக்கும் ஒரு பொண்ணு, தங்கச்சிக்கும் ஒரு பொண்ணு. காலேஜ் படிக்கிறாங்க, எல்லாம் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் போய் இப்போ செகண்ட் இயர் போகிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்து நான் வந்து தியாகராஜ பவரையோடைய பேருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லை அவர் வந்து கிடையாது, அவரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இன்னொரு சைட்ல இருந்து அவங்களுடைய இன்னொரு சில சொந்தக்காரங்க சொல்றாங்க. நம்ம ஸ்ட்ராங்கா எதுவும் பெருசா பேசலன்னா கூட நீங்க இந்த வழிமுறையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன் எப்படி வளர்ந்து வந்தாங்க, இவங்களுக்குலாம் ஏன் உதவி செய்யறாங்க. அது அவங்களுடைய குணம் அப்படி சொல்றது, அது அவங்களதான் நீங்க கேட்கணும். எங்க ஒரு விஷயத்த யார் சொல்றாங்க இல்ல எனக்கு ஏட்டாவே ஆகல, எனக்கு ஏன் ஏட்ட ஆகணும்னு நான் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாமே. நான் என் குடும்பத்துல எங்க பாட்டி என்ன வளர்த்துன்னு வராங்க, எங்க குடும்பத்துல நான் வளர்ந்துட்டு வரேன், எங்க குடும்ப சூழ்நிலையில எல்லாருக்கூடயும் வளர்ந்துட்டு வரேன். நிறைய பெரியவங்களை பாக்குறேன், அவங்க எங்களுக்கு படிப்பு செலவுக்கு, ஆறுதல் உதவிக்கு, சாப்பாட்டுக்கு, இந்த மாதிரிலாம் நான் உதவியில வளர்ந்துட்டு நல்ல விதமா வரும்போது மற்றவங்களெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? அவங்க புத்தி, அவங்க விஷயம், அது அவங்க தப்பா சொல்றாங்க. அது வந்து நீங்க அவங்களதான் கேட்கணும். என் குடும்ப பேரு, என் விஷயத்த என் பேரை தான் சொல்லுவேன். என் பேரை தான் நிறையா பேர் சொல்கிறாங்களே தவிர நான் யார் பேரையும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, இது வரைக்கும் சொன்னதில்லை, இனிமேலும் சொல்ல மாட்டேன். சாய்ராம் என் பேரை தான் சொல்லுவேன். எங்கள் பாட்டி அப்படி தான் என்னை வளர்த்து விட்டுருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது பேசும்போது நாங்கள் நல்லா தான் இருக்கோம், வசதியாக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு இடத்துல அது அவங்களுடையதை அவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்களுடைய தன்மை அவங்க சொல்லிக்கிறாங்க. நான் தான் கேட்க வரேன், நல்ல வசதியாக இருக்காங்க, நல்ல விஷயங்களாக இருக்காங்க, அப்போ ஜனூனா அப்படியே உண்மையாகவே பேசிட்டு போங்களேன். சொல்றது புரியுதுங்களா? நாங்கள் எல்லாம் கீழ்த்தரமாக தான் இருக்கோம், படிக்கல, ஒன்றும் இல்லை, மட்டமாக தான் இருக்கோம். உண்மைதான். நாங்கள் எங்கள் சூழ்நிலைக்கு, எங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம். எங்கள் பாட்டிக்கு வந்து அவர் வந்து மூக்குத்தி ஒன்று, வைர மூக்குத்தி, நிறையா நகைகள் கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு விஷயம்.
ஆனால் பாட்டிக்கு வந்து மூக்குத்தி வேணும்னு சொல்லிட்டு வைர மூக்குத்தி வாங்கி கொடுத்துருக்காரு. அதை வந்து பாட்டி வந்து அவர் இறந்த பிறகும் வச்சிருந்த ஒரே பொருள் அதுதான். அதை விற்று தான் தன்னுடைய தம்பிகளுக்கு, இதை கூட சில பேர் மாத்துறாங்க. மற்ற தம்பிங்க யார் யாரோ சொல்கிறாங்க, அந்த தம்பிலாம் எனக்கு தெரியாது. பாட்டியோட நான் வாழ்ந்திருக்கேன். எங்கள் பாட்டியோட தம்பிகள் 3 பேர் இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அந்த வைர மூக்குத்தியை விற்று நல்லபடியாக ஜாம்னு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது என்னன்னா இப்போ நீங்கள் கேட்காதனாலே சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த மூக்குத்தின்னு பெரிய விஷயத்தை வச்சு நிறையா பில்டப் பண்ணி நாங்கள் யார் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களாம், நான் பேசுகிறத ஏற்கனவே வீடியோவில் நீங்களும் பாருங்கள். இப்போவும் அதையே தான் சொல்கிறேன். பாட்டியோடைய 3 தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மூக்குத்தி கதை வந்ததுன்னு மூக்குத்தி கதையை சுற்றி வராங்க. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. சொல்கிறவங்களே கேட்டுடுங்க, சரிங்களா? உங்களுக்கு வீடியோ அவங்களே எடுத்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய கதை கிடைக்கும். நீங்கள் வேலையை பற்றி கேட்டிருந்தீங்களா? நான் அந்த ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த பேங்க்கில் ஒரு வெரிஃபிகேஷன் கலெக்ஷனுக்காக சொல்லிட்டு நான் வந்து ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு அவர் கூட போனேன். மந்தவெளியா டி நகரான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இந்த மந்தவெளி டி நகரில் தான் நான் பெரும்பாலும் இந்த பேங்க் வேலை விஷயமா சுற்றிட்டு இருப்பேன். அப்போ போகும்போது அவர் ஒரு பழைய வீடு, பெரிய வீடு தான், கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சார். நான் உட்காந்துட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துருந்தா அவர் போனார், ஆளை காணோம். இப்படி பார்த்துருந்தா பழைய காலத்து படம்லாம் இருந்தது. சரி, ஏதோ பழைய படம்லாம் இருக்குது, நமக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தா உக்காந்த மாதிரியே. ஏன்னா ஏஞ்சி போனால் எதனா யாருன்னா திட்டிட போகிறாங்க, அவர் உட்கார வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கும் போது திடீர்னு ஒரு அம்மா சவுண்டோட குரலோட வந்தாங்க. வந்துட்டு என்ன வீடெல்லாம் போட்டா மாதிரியே இருக்குது, கதவை வேற திறந்து போட்டிருக்கானே அப்படின்னு. என்னை பார்த்துட்டு யாரப்பா நீ அப்படின்னாங்க. இல்லைம்மா, ஒருத்தர் கூட்டின்னு வந்தார், அவர் யார் என்னன்னா எனக்கு தெரியாதும்மா, இந்த மாதிரி நான் பேங்க்லேருந்து வேலை செய்கிறேன், பணத்துக்காக வந்தேன், வெரிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா. அவனை நம்பிலாம் கொடுத்துடாதப்பா அப்படி இப்படின்னாங்க. எனக்கு அப்படியே பகீர்னாச்சு. அவனை நம்பிலாம் கொடுக்காதேன்னு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், சொன்னது யாருன்னு பார்த்தா ஆச்சி மனோரமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. அந்த நிகழ்ச்சி வந்து என்னை அறியாமைய தற்செயலாக நடந்தது. அவர் பூபதி சாரா பசுபதி சாரா அந்த பேரை வச்சு எனக்கு தெரியல, அது அவர் வீடு, அவங்க பையன்தானே. அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே என் பையனாக இருந்தாலும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டிலாம் இந்த மாதிரி வராதிங்க, அவரை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இந்த அம்மா, சரி அவங்கள நம்ம எப்படி சொல்கிறது. நானா அப்போ பாருங்க, இது நடந்து ஒரு 20-25 வருஷம் முன்னாடி இருக்கும். இப்போ எனக்கு 52 வயசாகுது. அந்த சமயத்தில் அவங்க சொன்ன உடனே நான் மனோரமா ஆச்சுன்னதும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் இந்த மாதிரி பாகவதர் ஐயாவுடைய பேரன் அப்படின்ன உடனே அவங்க அப்படியே நல்லா உத்து பார்த்துட்டு, அப்படியாச்செல்லாம் சொல்கிறேன், உட்காரு அப்படியே கண்ணத்தை பிடிச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் அவரை ஓடி போய் தொடறதுக்கு சான்ஸ் கிடைக்காதா, அவருக்கு நடிச்சுட்டு உட்காரும் போதெல்லாம் அப்படியே அந்த தலை வந்து நல்லா அப்படி விட்டுருப்பாருப்பா, முடி தொங்க லேடிஸ் எல்லாம் கூட விட்டுருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அழகாக விட்டுருப்பாரு. அங்கே வேர்வை, அவர் குளிச்சு வர்றது, அந்த தண்ணி கிணிலாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு உத்து பார்ப்போம், அவ்வளோ அழகாக இருக்கும். அதை போய் துடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு அந்த கூட்டத்திலலாம் நாங்கள் இது பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னாங்க. உங்களை நான் சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, இந்த பையன்கிட்ட மாத்திரம் சிறந்துடாதப்பான்னு வேறு சொல்லுவாங்களா. என்னம்மா, அவரால் தானம்மா நான் இந்த வீட்டுக்காக வந்து நான் உங்களை பார்த்தேன், என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம்தாம்மா. பெரியவங்களே நீங்களே சொல்லுவீங்க, நல்லதுலேயும் ஒரு கெட்டது நடக்குதுன்னு நான் அப்படியே நினச்சிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன ஒன்று, அதுக்கப்புறம் நான் வந்து அது ஒரு சீரியஸாக ரொம்ப நல்லா ஒரு விஷயமா எடுத்துக்கல. விளையாட்டா வேலைத்தனத்தில் அப்படியே வேலையாக இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன். நீங்கள் அவருக்கு எந்த வழியில் சொந்தம், அந்த மாதிரியான விஷயங்கள், அவருடைய பேர், அவங்களோட பசங்க யாரெல்லாம், நீங்கள் யாருடைய மகன் அப்படிங்கிற மாதிரி? நான் வந்து இப்போ தாத்தாக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து 2ஆம் தாரம் தான் எங்கள் பாட்டியை சொல்லியிருக்காங்க, ராஜம்மாள்னு. நான் அவங்க வழியில் அவங்க பொண்ணுடைய பையனா நான் வரேன். எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, தம்பி ஒருத்தர் இருக்காங்க, தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, நாங்கள் 4 பேர் இருக்கோம். சிஎம் அவர்களை நீங்கள் மீட் பண்ணீங்கல்ல, அது எப்படி நடந்தது, எப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற செய்திகள் ஏதாவது? ஆயிடுச்சு ஒரு 2 மாதம் அவர் ஆட்சியில் வந்தோடனே நான் போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் என் மனு வந்து அவர் கை கிடைக்கல. ஆனால் கிடச்சிட்டுச்சு. ஒரு சமயத்தில் வந்து ஒரு வாரம் 10 நாளில் அவர் கையில் கிடச்சிட்டுச்சு. கிடச்ச உடனே
எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்கள் மனு பார்வையில் இருக்குது, உடனே வந்து உங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு 2 நாள் தான் பார்த்ததும் நேரடியாக வாப்பா தம்பி ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொரோனா காலகட்டன்றனால அவரும் கை கொடுக்கல, நானும் கை கொடுக்கல. 2வது வந்து மாஸ்க் வேற போட்டு மாஸ்க் போட்டிருந்தா தான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னு பார்த்தா முடியல. இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு வேற சொல்லிட்டாங்க வேற. சரின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கையில் காலில் வந்து கும்பிட்டுருப்பா, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், நம்ம ஒரு சீமை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாட்டி காலகட்டத்தில் வந்து பாட்டினால நான் ஈஸியாக பார்த்துட்டு இருந்தேன். ஐயா கலைஞர் ஐயா பக்கத்தில் நின்று இருக்கேன், எம்ஜிஆர் கூட உட்காந்து சாப்பிட்டே இருக்கேன். அந்த 5 லட்ச ரூபா உதவித்தொகை வாங்கிக்கினேன், அவர் கையிலேயே அந்த வீடுடைய சாவி கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கினேன். எனக்கு அப்படியே என்னடா எல்லாம் ஒரு ஸ்பீடாக முடிஞ்சிருச்சேன்னு தான் ஒரு இது. உங்களுக்கு எனக்காவது தோணி இருக்கா, நம்ம வந்து தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டாரே தியாகராஜ ஐயா தான் அப்படிங்கும்போது அவருடைய பேரை, ஆனால் ஒரு ஒரு போராட்டத்திலேயே நம்ம இருக்கோமே லைஃப் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்காவது உங்களுக்கு தோணுது? ஆமாம், நிச்சயமாக. அதாவது எங்கே போனாலும் வந்து நான் சொல்லலைன்னா கூட எப்படியாவது கேள்விப்பட்டு அதை வந்து எடுத்துடுறாங்க அந்த பேச்சை. நான் சொல்லனா கூட அந்த பேச்சை எடுத்துடுறாங்க. அதை என்னால் மறுக்க முடியறதில்ல, இல்லைன்ற மாதிரி அதை சொல்ல முடியாது அப்படி. அதனால ஆமாங்க, நான் இந்த மாதிரி 2வது மனைவி, அவங்களுடைய பையன், பொண்ணு வயத்துலேருந்து வந்த பேரன், இந்த மாதிரி நான் இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சினிமா துறையில், என்னால் வந்துட்டுருக்கேன். எல்லாரும் வந்து சொல்கிறாங்களே தவிர இப்போ கூட எனக்கு சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்கு, அதனால வாய்ப்பு வராதவன. ஆனால் கரெக்டான விஷயங்கள்ல ஈடுபடுத்த மாட்டேன்றாங்க. அது கரெக்டான விஷயத்தில் நம்ம ரொம்ப பயணிக்கவும் முடியல, நம்ம பொருளாதார சூழ்நிலையும் இல்லை. ஏதோ ஒரு கொஞ்சம் நம்ம அலைஞ்சு ஒவ்வொரு சில பேரை பார்க்கும்போது எல்லாரும் நல்லா மதித்து பேசுகிறாங்க, நல்ல விஷயங்களாக சொல்கிறாங்க. நான் எப்படி இன்னும் உரிமையோடு அவங்களெல்லாம் கேட்க முடியும்? அதனால எனக்கும் அந்த விஷயங்கள். உங்களுக்கு சினிமாவில் என்னவா இருக்கணுங்கிற ஐடியா இருந்தது, இப்போ அதுக்கு என்னதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரோலில், ஒரு செகண்ட் ரோலில், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ரோல்லையாவது வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. நிறையா படங்களில் கூப்பிடுவாங்க, போவேன் வருவேன், அசிஸ்டண்ட்டாக தான் போவேன். நம்ம என்னன்னா நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் பேர் சொல்லி எதுவும் பண்ண முடியாது, அதை விளம்பரப்படுத்திக்க முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் போயிட்டு நிறைய பேர் உங்க கூட வேலை செஞ்சிருப்பாங்க, நீங்க யாருனே கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, உண்மையாலுமே அதுதான். இப்போ முக்கியமா என்ன சொல்றேன்னா, முக்கியமான நல்லா பக்கத்துல நின்று ரஜினி சாரை வந்து என் மேல தோல்ல கை போட்டு பேசினார். ஆனா நான் வந்து அவர் கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டான். புரியுது. அதனால நான் அவர் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு, நீங்க போட்டோலாம் நல்லா சம்பவம். இது இந்த ரோபோ ஏந்திரன் படம் வந்து இல்லைங்களா, டபுள் ஆக்ஷன் வந்து முத்துநாடார் காலேஜ்னு சொல்லி இதில் டிசிஆர் ரோட்டில் இருக்கு. அந்த காலேஜில் ஒரு 2 நாள் ஷூட்டிங் ஃபுல்லாக ஒரு 6 பேர்கிட்ட போயிருந்தோம். கேமரா ஒர்க்கு தான், ஆனால் என்னென்னா எல்லாமே வாங்கிக்கினாங்க. வெறும் கேமரா, வெறும் ஃப்ளாஷ் மட்டும் கொடுத்துட்டு, நீங்கள்லாம் பத்திரிகையாளர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃப்ளாஷ் மட்டும் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சக் 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 சக்னு லைட் வரும். அந்த சீனில் வந்து எங்களெல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த சீன் வெளியில் விடலை. அந்த சீன் வெளியில் விட்டாது நான் இதுன்னு கொஞ்சம் சொல்லி அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலான்னு பார்த்தா அந்த சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் நினச்சேன், எங்கள் தாத்தா காலத்தில் எம்ஜிஆர் ஈஸியாக வந்துட்டார், விசிறினா அப்படி இப்படின்னு பெரிய ஆளாகி நல்லா இதாகிட்டாரு. நம்ம வந்து இந்த சான்ஸில் ஏதாவது வந்துருவோன்னு பார்க்குறேன், ஒன்றும் முடியலையாடா சாயி, நம்ம அதிர்ஷ்டமே சரியில்லை போல இருக்கு அப்படின்னு நான் நானே வந்துக்கிட்டேன். அவ்வளோதான், நல்ல ஒரு சான்ஸு. வந்தார், பக்கத்தில் தோளில் கை போட்டார், கண்ணு அடிச்சார், என்ன கேமரான்னு பார்த்தாரு. சாரி சார், இது எனக்கு தெரியல, இது இங்கே கொடுத்த கேமரா சார் அப்படின்னா. ஃப்ளாஷ் மட்டும் அடிக்க சொல்லுவாங்க. அப்படியாப்பா அப்படின்னாரு. எல்லாம் என்கிட்ட இல்லை, நல்லா கேஷுவலாக ஷூட்டிங்கில் உள்ள எல்லார்கிட்டையும் நல்லா பேசினார். 3 வேளை நல்லா சாப்பிட்டா, சாப்பாடு சந்திக்கும் போது தெரியாது. அதான் கை கட்டினது வாய் கட்டாத கதையா. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ என்ன கூட்டின்னு போனாருக்கும் வேலை பாதிக்கும்ட்டாங்க. அவருடைய மறைவுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக இருந்திருக்கும் அந்த டைமில் உங்கள் ஃபேமிலிக்கு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான அப்போ என்ன பண்ணாங்க, பாட்டி எவ்வளோ ஸ்ட்ரகிள் மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி? ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்து சுற்றின்னு இருக்கும்போது தான் இவரே அடைக்கலம் கொடுத்தாரு. எம்ஜிஆர் சார் தோட்டத்திலேயே தான் இருந்தது. எம்ஜிஆர் தோட்டத்தில். ஆமாம், எம்ஜிஆர் தோட்டத்தில் எவ்வளோ வீடுங்க இருக்குது, இந்த மாதிரி குவார்ட்டர்ஸ் வீடுங்கள்ன்ற மாதிரி அங்கே நிறையா வீடுகள் ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு அதான் சொல்கிறேனே, எனக்கு நினைவு தெரிஞ்சு அவர் நானும் ஒரு 6வது 7வது படிக்கும்போது தான் எம்ஜிஆர் சார் அவரும் இறந்துருப்பார். நம்ம கூட பழகி நம்ம பேசுறதுனால கொஞ்சம் உரிமையாக பேசிடுறேன். அது தப்பாக பேசுனா ரைட்டாக பேசுகிறான்னு தெரியல. அவர் எம்ஜிஆர் அவர்களையும் நான் வந்து அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன்.
அதனால எனக்கு தெரியும் குழந்தையிலேருந்து. தோட்டத்தில் இருந்து வளர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப பழையபடி எங்கள் பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் தாத்தா இருந்தபோதும் தாத்தா மேலே நம்பிக்கையாக அவர் கூட இருக்கமேன்ற அந்த ஒரு இதுலேயே இருந்துட்டாங்க. அப்புறம் இவர் எம்ஜிஆர் ஐயா கிடச்சும் திரும்ப வந்து அதே ஒரு மெயின் செட்லேயே இருந்துட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆரை பற்றி பேசினால வீடு வாங்கியிருக்கிறது எல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் எங்கள் பாட்டி வந்து அப்போவும் வந்து பசங்களை வளர்க்குறதுலையும் சாப்பிட்றது இது பண்ணுறதுலையும் இந்த மாதிரியே மெயின் செட்டில் அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ இறந்த பிறகு திரும்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்ட பிறகு அப்படியே கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி, எம்ஜிஆர் நண்பர் வேற, அதனாலேயே எங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவருடைய தயவில் தான் நல்லா வாழ்ந்து மேற்கொண்டு வந்துட்டு இருந்தேன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.